ஆண்டவர் அனுப்புகிற உதவியை ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. தேவன் எந்த விதத்தில் எந்த வழியில் நமக்கு உதவி செய்வார்னு நம்ம மனுஷிய கண்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மனுஷன் உன்னை தள்ளலாம், தேவன் உன்னை தள்ள மாட்டார். உனக்கு உதவி செய்வார், உனக்கு உதவி செய்வார். அவருடைய உதவியின் கரத்தை உன்னுடைய கண்கள் காணும். கர்த்தர் உனக்கு துணை செய்வதை உன்னுடைய கண்கள் காணும். ஏற்ற காலத்தில் ஜனங்களுக்கு முன்பதாக, உன்னை அற்பமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக, உன்னை வெட்கி தலை குனிய வைத்த அந்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ராஜா என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக, கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். இதுவரை நீ உயிரோடு இருக்கிற காரணம் ஒரே ஒருவர் தான். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அப்ப இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சவால்கள்ல உங்களுக்கு உதவி செய்ய போறது யாருன்னு நினைக்கிறீங்க? இதே கர்த்தர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். தேவனை நம்முடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. எல்லாம் எடுத்தீங்களா? சரிலாம் சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமாக. ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம காற்றையும் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் ஆண்டவரை விசுவாசித்து எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவனை நம்முடைய இருதயத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், உதவி செய்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். சத்தமாக சொல்லுவோம், உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அப்போது இயேசுவையே நமக்கு கொடுத்தவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உதவின்னு சொல்லும்போது ஹெல்ப், ஒரு சகாயம். வேத வசனத்தில் உதவிக்கு இன்னொரு வார்த்தை என்னது? சகாயம். சகாயராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கும் இந்த சிச்சுவேஷனில் ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது, உதவி இருக்குது. மனுஷன் ஒருவேளை இல்லைனாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் நேரடியாகவும் அநேக நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்மை ஆற்றி தேற்றுகிறார், நம்மை அரவணைக்கிறார், வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இனி எனக்கு வேண்டாம், ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் பேசுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி, அப்போ இதுவும் ஒரு உதவி தானே. ஒரு உதவி செய்கிறார், நேரடியாக உதவி செய்கிறார். இன்னும் அநேக நேரங்களில் மனுஷன் மூலமாக உதவி செய்கிறார். அப்போ அது எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? தயாராக வேண்டும். எந்த இடத்துலேருந்து நமக்கு உதவியை தேவன் ஏற்படுத்துகிறார் நமக்கு தெரியாது. உங்களுக்கு மனுஷனுடைய சைட்லேருந்து உங்களுக்கு உதவி வந்தாலும் அது யார் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறது? தேவன் நமக்கு தருகிற உதவி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு காரியத்தில், அஃபிஷியலான ஒரு காரியங்களில், அரசாங்க ரீதியான ஒரு காரியங்களில் நீங்கள் ஒருவேளை ஒரு உதவியை நீங்கள் நாடினால் தேவன் அந்த பர்டிகுலர் இடங்களில் ஆண்டவரே உங்களுக்கு மனிதர்களை என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். அப்போ அதை நம்ம நினச்சிடக்கூடாது இது மனுஷனாக நமக்கு உதவி பண்ணுறது இல்லை. தேவன் நமக்காக வழி திறக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக உதவி செய்ய, எல்லா விதத்திலும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் சில நேரங்களில் மனுஷன் உதவி செய்யும்போது இவையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டாம் அப்படி நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அது யார் அனுப்புனதாக இருக்கும்? தேவன் அனுப்புனதாக இருக்கும். ஒரு கதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா, ஒரு கடலில் ஒரு மனுஷன் தத்தளித்து கொண்டிருந்தான். யாரை என்னை காப்பாற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தத்தளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் நோக்கி விட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு போட் வந்து ஏன்ப்பா இப்படி தத்தளிச்சுட்டு இருக்க
வா என் படகுல யார், நான் ஒன்று கொண்டு கரை சேர்க்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்னான், வேண்டாம் நீ போ, என்ன ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னான். சரி போ ஆந்தால அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு கூப்பிடும்போது இன்னொரு மனுஷன் இன்னொரு போட்டில் வந்தானான். வரும்போது அந்த மனுஷனை கூப்பிட்டான், ஏன்பா நடுக்கடலில் இப்படி தத்தளிச்சுட்டு இருக்கிற, வா உனக்கு டயர்டாயிரும், வா ஏறு, நான் உன்னை கரையில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மனுஷனுக்கு உதவி தேவையில்லை, எனக்கு தேவன் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவனே விட்டார். அடுத்தது 3வது தடவை ஒரு போட் வந்துச்சு. இதையும் அதே போல் எனக்கு ஹெல்ப்பே வேணும், எனக்கு மனுஷனுக்கு உதவியே தேவையில்லை, எவனும் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவனையும் தள்ளி விட்டானா. கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பலன் குறைந்து தத்தளித்து நிற்க முடியாதபடிக்கு மூழ்கி மரித்து போனான். இப்பொழுது இவன் சரீரத்தை விட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். போகும்போது, ஆண்டவரே எத்தனை தடவை கூப்பிட்டேன், ஒரு தடவை வந்து என்னை காப்பாற்றிருக்கலாம்ல, நான் கொஞ்ச நாள் கூட இந்த உலகத்தில் ஏதாவது செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது தெய்வன் சொன்னாராம், உனக்கு வேண்டியதான் 3 படகை நான் என்ன செய்தேன், அனுப்புனேன், 3 நீ பயன்படுத்தலை, அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு. பாருங்கள், அநேக நேரங்களில் நம்ம சில மனிதர்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுப்புவார், சில வாசல்களை தேவன் நமக்காக திறப்பார், அதை நம்ம என்ன செய்திருவோம், உதாசீனப்படுத்திடுவோம், உதறி தள்ளிடுவோம். அப்படிப்பட்டவர்களை நம்ம ஒரு நாளும் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அதை இயேசுவின் நாமத்தினால பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதவி எங்கேருந்து வரும், எப்படி உயர் வரும் நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு ஆண்டவர் ஒரு சின்ன வேலையை கொடுத்தாருன்னா அதை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சின்ன வேலை தான் தேவன் தருகிற உதவியாக இருக்கும். அந்த சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கலாம். அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய அடுத்த கட்ட உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் அனுப்புகிற உதவியை ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. தேவன் எந்த விதத்தில் எந்த வழியில் நமக்கு உதவி செய்வார்னு நம்ம மனுஷிய கண்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆமென். கற்பனை பண்ணி கூட அப்படி உதவி செய்வார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத நேரங்களில் ஆண்டவர் புதிய மனிதர்களை கொண்டு வந்து நமக்கு உதவி செய்கிற விதம் அது பயங்கரமாக இருக்கும். ஆமென். அதனால ஆண்டவருடைய உதவி எப்படி இருக்கும் நம்ம நினைக்கவே முடியாது. கர்த்தர் மனிதர்கள் மூலமாகவும் நமக்கு உதவி. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, மனிதர்கள் மூலமாக தேவன் உதவி செய்யும்போது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு அந்த நம்பிக்கை யாருக்கு மேலே போயிடும், அந்த மனுஷன் மேலே போயிடும். இதுதான் நிறைய நேரங்களில் நம்ம ஏமாற்றத்தை சந்திக்கிறது. இப்போது அந்த கதையில் எடுத்துக்கிட்டோம், ஒருவேளை அந்த ஒரு மனுஷனை நம்பி ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிற நம்பி ஒரு போட்டில் ஏறி போயிருந்தா அதுக்கப்புறம் ஃபுல்லாக யாருக்கு மேலே டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவான் அந்த மனுஷன், அந்த போட்டுக்கு ஓனருக்கு மேலே பண்ணி இன்னும் கரை சேர்த்து விட்டீங்கல்ல, இனியும் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கொள்வாங்கன்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த போட்டு ஓனருக்கு வேலை என்ன, கரையில் கொண்டு விடுறது மட்டும்தான் அவர் வேலை. எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? நல்ல கவனிங்க. அந்த போட்டை வச்சிருக்கிறவங்க வேலை எவ்வளவு தான், அதுக்கு உதவி எவ்வளவு தான், அந்த இடத்துலேருந்து கரைசா. அதுக்கு பிறகு தேவன் வேறு ஆட்கள் என்ன செய்வார், எழுப்புவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஒருத்தங்களையே நம்பிட்டு இருப்போம். தேவன் செய்கிற காரியங்கள் அது வித்தியாசமானவை. அதனால நம்ம நம்பிக்கையை, விசுவாசத்தை ஒரு நாளும் மனிதர்கள் மேலே வச்சிடக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே. அப்போ என் நம்பிக்கை, என் விசுவாசம் யாருக்கு மேலே இருக்கணும்னா தேவன் மேலே இருக்கணும். அவர் என்ன உதவியை தருகிறாரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருந்துடக்கூடாது, மனுஷன்ட்டே இருந்துடக்கூடாது. அதுதான் பெரிய ஏமாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணும். நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் தேவன் ஒரு வாசலை திறப்பார், நம்ம கரெக்டாக அதையே நம்பி இருந்துருவோம். அப்படி நம்பி இருக்கவே கூடாது ஒரு நாளும். கர்த்தருடைய பிள்ளைகள் எதையுமே, இந்த உலகத்தில் எதையுமே நம்பி இருக்கக்கூடாது. நான் சொல்ல, ஒரு வேலையும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது, ஒரு தொழிலையும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது, உங்கள் படிப்பையும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. யாரை நம்பணும், ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் ஏதாவது வழியில் உங்களை போஷிச்சுட்டே இருப்பார், ஏதாவது வழியில் உங்களை உயர்த்திட்டே இருப்பார். உங்களுக்கு தேவையான மனிதர்களை, தேவையான உதவியை தேவன் சரியான நேரத்தில் உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். சரியா? அதனால தான் நான் அன்றைக்கி கவலையை பற்றி சொல்லும்போது சொன்னேன், மனிதர்களிடம் நம்ம எதிர்பார்ப்பது நம்ம என்ன செய்கிறது, கவலைக்குள்ளாக
கொண்டு போகிறது. ஒரு தடவை உதவி செஞ்சுட்டாங்க, ஒரு தடவை நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டாங்க, ஒரு தடவை நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி எப்போதுமே அவங்கள ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசியில் அது நம்மளை கவலையில் கொண்டு தான் விடும், ஏமாற்றத்தில் கொண்டு தான் விடும். ஒரு தடவை உதவி செய்ய ஆண்டவர் வச்சாரா, நன்றி இயேசுப்பா, இனி நான் உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறேன், நீர் என்னை நடத்தும்படியாக நான் நோக்கி பார்க்கிறேன். அதுவும் இல்லாமல் எப்பொழுதும் உதவி பெறுகிறவர்களாக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளில் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கி ஒருவேளை நம்ம சிச்சுவேஷன் மற்றவங்களுக்கு உதவி ஹெல்ப் கேட்டு வாழ்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே அது அப்படியே சஸ்டெயின் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அதுக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 118 அதனுடைய 13ஆம் வசனம். சங்கீதம் 118 அதனுடைய 13. இந்த உபவாச நாட்கள் எல்லாம் சேர்ந்தே வாசிக்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன். சங்கீதம் 118 அதனுடைய 13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அநேக நேரங்களில் நம்ம விழுறதுக்கு, நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு தான் உலகத்தின் மனிதர்கள், குடும்பத்தின் மனிதர்கள், சொந்த சகோதரர்கள், சொந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, நம்ம விழும்படி நம்மை தள்ளி விடுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது தெரியுமா? என் சகோதரனே, என் சகோதரியே, என் பெற்றோரே, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்க முடியுமா? உலகத்திலே ஒரு மேலான அன்புன்னு நம்ம எதை சொல்வோம்? தாய் தகப்பனுடைய அன்பு. ஆனால் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை பெற்றோர் இருக்காங்க தெரியுமா? சீரியஸ்லி, பெற்றோருக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? காயப்படுத்துகிற, சரீர பிரகாரமாக துன்புறுத்துகிற, அடிக்கிற, டார்ச்சர் பண்ணுற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, மனுஷன் எப்போ காலம் வருவான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் பல நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், இவங்க என்ன ஆதரிக்க வேண்டியவங்க, இவங்க என்ன நடத்த வேண்டியவங்க, இவங்களே என்ன தள்ளி விடுறாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தானே நடந்துச்சு, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தானே நடந்துச்சு. தன்னுடைய சொந்த சகோதரர்கள், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த உபவாச கூட்டத்தில் கூட, ஒரு இத்தனை சகோதரர்கள் இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி பயப்படுவான்? எனக்கு எத்தனை அண்ணங்க தெரியுமா, எத்தனை சகோதரர்கள் தெரியுமா? எனக்கு என்னை யாரும் எதிர்த்து பேச முடியாது. எனக்கு என்ன ஒரு வார்த்தை எனக்கு விரோதமாக பேசினா எங்கள் அண்ணங்கள்லாம் வந்து நிற்பாங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவனால் இருக்க முடியும். ஆனால் அந்த சொந்த சகோதரர்களே அவனை குழியில் தள்ளி விட்டார்கள். நீயோ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தர் என்னை அதிபதியாக மாற்றினார். ஹல்லேலூயா. நீயோ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். அதை ஆண்டவர் செய்தார். அப்போது நம்ம வாழ்க்கையிலும் தள்ளின மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. உங்கள் வீட்டில் உங்களை தள்ளி விடுகிற, அதாவது தள்ளி விடுகிறேன்னு சொல்லும்போது உங்களை தாழ்த்துகிற, உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களுடைய மனதை வேதனைப்படுத்துகிற, உங்களுடைய இருதயத்தை நொறுக்குகிற மனிதர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடும். உங்களை நேசிக்க வேண்டியவர்கள் உங்களை துன்பப்படுத்தக்கூடும், வாய்ப்பு இருக்கிறது. உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் அவர்கள் தங்கள் வாயினால் சபிக்கக்கூடும், அதற்குடைய வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் வசிக்கிற வீட்டு பக்கத்தில் அருகாமையிலெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் சொல்லுங்கள், நீ என்னை தள்ளி விடுவ, ஆனால் ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அதை சொல்ல தயாராகிறீங்க? நான் வேலை பார்க்குற இடங்களில் நீ என்ன தள்ளலாம், நீ என்ன ஒடுக்கலாம், நீ என்ன சிறுமைப்படுத்தலாம், ஆனால் சிறுமைப்பட்டவன் மேல் என் தேவன் சிந்தை வைத்திருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய தொழிலில் நீ என்ன நெருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை குடும்பத்தில் நீங்கள்
ரொம்ப படிக்காதது நிமித்தம், உங்களுக்கு நல்ல வேலை இல்லாதது நிமித்தம், உங்களுக்கு நல்ல பணம் இல்லாதது நிமித்தம், உங்களுக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்து இல்லாத நிமித்தம் ஒருவேளை தள்ளப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அவனுடைய பிள்ளையே, மனுஷன் உன்னை தள்ளலாம், தேவன் உன்னை தள்ள மாட்டார். உனக்கு உதவி செய்வார், உனக்கு உதவி செய்வார். அவருடைய உதவியின் கரத்தை உன்னுடைய கண்கள் காணும். கர்த்தர் உனக்கு துணை செய்வதை உன்னுடைய கண்கள் காணும். ஏற்ற காலத்தில் ஜனங்களுக்கு முன்பதாக, உன்னை அற்பமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக, உன்னை வெட்கி தலை குனிய வைத்த அந்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ராஜா என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக, கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு உதவி கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வேற யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சங்கீதம் 37:40 வாசிங்க. சங்கீதம் 37:40 எல்லாரும் சத்தமாக வாசிங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அதாவது ஆணுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அதாவது சரீர பிரகாரமாக அட்டாக் பண்ணுறதுக்கும் சரி, மன ரீதி அட்டாக் பண்ணுறதுக்கும் சரி, உலகத்தில் பிசாசானவன் அவனுடைய மக்களை ஏற்படுத்தி இருப்பான். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு வார்த்தை போதும் உங்கள் இருதயத்தை நொறுக்கிறோம். நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க, நல்ல குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு செய்யும். பிசாசு ஒரு வார்த்தையை கிளறி விட்டுருவோம் ஒருத்தன் வாயிலிருந்து. அது என்ன செய்யும்? உங்கள் இருதயத்தை அப்படியே சுக்குன்னு உரைக்கிறோம், உடச்சி போடும். இதுதான் துன்மார்க்கருடைய கைக்கு தப்பு வைக்கிறது. அல்லேலூயா. சிலரை சரீர பிரகாரமாக துன்புறுத்துக்கிறான் பாருங்கள் பிசாசு, மனுஷனை வச்சு. ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை சரீர பிரகாரமாக ஒடுக்கி அவங்கள வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி, இன்னும் நம்ம வட இந்தியாவிலெல்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் மிஷினரியாக போனவங்களெல்லாம் என்ன செய்திருக்காங்க, கொன்று இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்கிறதுக்காக ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட அப்படிப்பட்ட சாட்சிகளை உடைய ஊழியக்காரர்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே அப்படி நடுங்கிரும். அவங்க சாட்சிகளெல்லாம் கேட்கும்போது எப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம், அடித்தாங்க. அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க, கன்னத்திலே அடிச்சிட்டாங்க, ஏதோ கம்பி வச்செல்லாம் குத்துனாங்க, அதனால் அவற்றிலிருந்தெல்லாம் எங்களை ஆண்டவர் காப்பாற்றினார். எப்படிலாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கும் அதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்த மனிதர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. வேதாமத்தில் சீஷர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி கஷ்டப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவருடைய கைக்கெல்லாம் தேவன் அவர்களை தப்பு வைத்து இன்றைக்கி வல்லமையான ஊழியக்காரர்களாக தேவன் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களெல்லாம் இப்போ ஒருத்தனும் தொட முடியாது, ஒருத்தனும் சேதப்படுத்த. ஆனால் அப்படி யாராவது தொட வந்தாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கனால தேவனே அவர்களுக்காக ஒரு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார். இது மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் துன்மார்க்கருடைய கை என்று சொல்லும்போது நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிற எல்லாமே துன்மார்க்கருடைய கை தான். பிசாசு யாரை பயன்படுத்துவான்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட கை கூட தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், உதவி செய்வார். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஆண்டவரே இப்படி என்ன நெருக்குறாங்களே, இப்படி என்ன பேசுகிறாங்களே, இப்படி என்ன அவமானப்படுத்துகிறாங்களேங்கிற சூழ்நிலை இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய கரத்தை அவர் பிடிப்பார். ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். சங்கீதம் 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அப்போ விக்கெட் என்று சொல்லும் பொழுது நான் சுதந்திரமாக இதை செய்ய முடியாதபடிக்கு ஒரு மதில் சுவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அசைய முடியல, முன்னாடி போக முடியல, பின்னாடி போக முடியல, சைடில் போக முடியல, அப்படி ஒரு நெருக்கம். ஒருவேளை பலவீனம் ஒருவேளை உங்களுடைய இக்கட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பண பிரச்சனைகள் ஒரு இக்கட்டாக இருக்கலாம், இல்லை மனிதர்களே உங்களுக்கு ஒரு இக்கட்டாக இருக்கலாம். இந்த மனுஷனால என்னால் ஒழுங்காக வாழ முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அந்த இக்கட்டில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ பிரச்சனை எங்கே வரும்னா, நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவர்களாலேயே உங்களுக்கு இக்கட்டு வரும்போது தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? என்ன டபுள் மைண்டடாக இருக்கும். டபுள் மைண்டட்னு இல்லை, அவங்களுக்கும் எதுவும் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னும் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தவும் கூடாது. அதான் இக்கட்டு. நீ அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சில பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைகளை நம்ம நேசிப்போம், ஆனால் பிள்ளைகள் நம்மளை துன்பப்படுத்தும். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கான்னு தெரியல, நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க, பிள்ளைகளை பெற்றோரை துன்பப்படுத்துவாங்க. சில வீட்டில் புருஷன், இந்த மனைவி புருஷனை ரொம்ப நேசிப்பாங்க, ஆனால் அந்த புருஷன் அதை 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 கேர் பண்ணாமல் மனைவிகளை துன்பப்படுத்துவாங்க. அப்போது இவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே என் துன்பத்தை எடுத்து மாற்றி ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியுமா? ஏன்? நான் நேசிக்கிறேன் என் புருஷன், நான் நேசிக்கிறேன் என் பையன், என் நேசிக்கிறேன் என் குடும்பம், அவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, ஆனால் அவங்க ரட்சிக்கப்படவும் வேணும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இக்கட்டில் உங்களுக்கு தேவன் உதவி செய்வார். இக்கட்டில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட சூழ்நிலை மனுஷன் உங்களை காப்பாற்ற முடியாது, ஆனால் உங்களை காப்பாற்றும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், மறுபடி சொல்லுங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனம் என்று சொல்லும்போது, இன் மை வீக்னஸ், என்னுடைய குறைவுகளிலே, என்னுடைய பலவீனத்திலே கர்த்தர் உதவி செய்கிறார். இப்போ ஒரு பொருளை உங்களால் தூக்க முடியல, ஆனால் அதை தூக்கி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் பார்த்து அந்த பொருளை தூக்குவதற்காக உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால், உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். உங்களுக்கு அதை தூக்குவதற்கான பலன் இல்லை, அதை செய்வதற்குரிய ஆற்றல் இல்லை. ஆனால் அதில் ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்வது போல, நீங்கள் செய்ய முடியல, என்னால் இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால் இவ்வளவுதான் சாதிக்க முடியும், என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, என்னால் இந்த பலவீனத்தை விட்டு வெளியே வர முடியல, என்னால் இந்த வியாதியை விட்டு வெளியே வர முடியல, நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. இதுதான் வீக்னஸ், இதுதான் பலவீனம். ஆண்டவர் என்ன இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, எனக்கும் அதை செய்யணும்னு ஆசையும் இருக்கு, ஆனால் என்னால் செய்ய முடியல, பலவீனம். என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்தின் உயர்வுக்காக நான் இப்படிப்பட்ட திட்டங்களை வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட திட்டங்களை நான் செய்யறது மூலமாக என் குடும்பம் வளர்ச்சி அடையும், என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் என்று தெரிந்தும் அதை செய்ய முடியல, வீக்னஸ். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒரு சின்ன தவறு தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவம் தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்குது. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கெட்ட பழக்கம் தான் என் குடும்பத்தின் சமாதானத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறது. அதை நான் மாற்ற விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இதான் பலவீனம். மாற்ற விரும்புகிறேன், முடியல. செய்ய விரும்புகிறேன், செய்ய முடியல. சாதிக்க விரும்புகிறேன், சாதிக்க முடியல. உயர்வை பெறணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. அதுதான் பலவீனம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவர் இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. சிலருக்கு பாரங்கள், அதில் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இந்த திங்கிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. சிலர் போட்ட சாப வார்த்தைகளினாலே சிலர் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். என்ன செஞ்சாலும் உள்ள ஒரு தாக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கும். அந்த பிசாசு அந்த சாப வார்த்தையை வச்சு உங்கள் இருதயத்தை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். உங்கள் இருதயத்தில் கிரியை செஞ்சுட்டு இருப்பான். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இனி எப்படி என் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒருவேளை அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ஏதாவது ஒரு சின்ன காரியம் நெகட்டிவ் வந்த உடனே அவங்க போட்ட சாபம் தான், அவங்க போட்ட சாபம் தான், அவங்க பேசின வார்த்தை தான் எனக்கு வாழ்க்கை இப்படி மாற்றிட்டு இருக்குதோங்கிற ஒரு கவலை, ஒரு பாரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தான் பலவீனம். எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தால், என்னால் முடியல, என்னால் செய்ய முடியலங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவற்றில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 124:8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. யாரிடத்துல நமக்கு உதவி வருது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர்.
உங்களுக்கு உதவி செய்கிறவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? யார்? நீங்கள் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இந்த அளவு வளர்றதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் இப்போ புதிய வேலை கிடச்சி பார்த்தீங்களா, அந்த வேலையில் தான் நான் இந்த அளவுக்கு. சொல்லுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார்? மாமா, பக்கத்து வீட்டில் உள்ள மாமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், 10 லட்சம் ரூபா தந்தார் வட்டிக்கு. அதில் நாங்கள் இதானே உங்களுக்கு உயர்வுக்கு காரணம். நான் சொல்லுகிறேன், இதுவரை நீங்கள் உயிரோடு இருக்கிற காரணம் ஒரே ஒருவர் தான். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அப்போ இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற சவால்களில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது யார் நினைக்கிறீங்க? யார்? இதே கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒருத்தன் விரோதமாக எழும்புவான், ஒரு தீமைகள் வரும், அந்த டைமில் எனக்கு உதவி செய்ய போகிறது யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்ச நாள் அப்புறம், நிறைய நாளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமைகள் எல்லாம் மாறும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும் பொழுது சிலர் கேட்பாங்க, எப்படி நீ இதை செஞ்ச? நீங்கள் அப்போ என்ன சொல்வீங்க? நான் கட்டின மகாபாபிலோன் சொல்லுவீங்களா? நான் கஷ்டப்பட்டு என்ன பிள்ளைய படிக்க வச்சேன், படி படி படின்னு படிக்க வச்சேன், அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்வீங்க? என் பிள்ளைய வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் படிக்க வச்சார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவனை வாழ வச்சார், அவன் தீமையை செய்ய முடியாதபடிக்கு, பாவத்தில் மூழ்கி விட முடியாதபடிக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை தந்தார், கர்த்தர் எனக்கு இந்த வாகனத்தை கொடுத்தார், கர்த்தர் என்னை வாழும்படிய கிருபை செய்தார், கர்த்தர் என்னுடைய பலவீனத்தை மாற்றினார், கர்த்தர் என்னுடைய வியாதியை மாற்றினார், கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார். அப்போ எனக்கு உதவி செய்கிற தேவனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் எனக்கு உதவி வரும், எனக்கு சகாயம் வரும். அப்போ நான் எதுக்கு பயப்பட வேண்டும்? ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே. வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். வாசிங்க, இதை சேர்ந்து வாசிங்க. நான் உன்னை பலப்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால். அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிற வார்த்தையில் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சரியா? மனுஷன் மூலமாக சொல்றது வேற, தேவனே சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் கஷ்டத்தில் உன் வேதனையில் நான் உனக்கு உதவி செய்வேன். அப்படியே வேதம் திருப்பம் எபிரேயர் 13:6. எபிரேயர் 13:6. அதனாலே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. ஹல்லேலூயா. யார் எனக்கு துணை நிற்கிறது? யார் நமக்கு துணை செய்கிறது? எந்த கர்த்தர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். மனுஷன் நிறைய பேர் சொல்கிறான், ஆண்டவர்னு சொல்கிறான், கடவுள்னு சொல்கிறான், ஆனால் யாரை சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. சொந்த பிள்ளைய பார்த்தே தெய்வமேன்னு சொல்லிட்டு, எனக்கு சாமியே நீதான் சொல்லிட்டு அவங்க பெற்ற பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லலாமா? அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்போ அதை கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ கர்த்தரிடத்துலேருந்து ஒரு நன்மையை பெற்றுட்டு அந்த நன்மையை கர்த்தர்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் இந்த சூரியனை கடவுள்னு சொல்கிறாங்க. சூரியனில் போய் நில்லுங்க, கொஞ்சம் நல்லது. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காம சூரிய வெளிச்சம் படுறது நல்லது. ஆனால் அதுக்கு கடவுள் ஆகிட முடியுமா? அது முடியாது. உலகத்துள்ள மிருகங்கள் கடவுளாக முடியாது, உலகத்திலுள்ள மனிதர்கள் கடவுளாக முடியாது. இன்னைக்கு நிறைய மனிதர்களை கூட சிலர் எப்படி நினைக்கிறாங்க? கடவுளாக நினைக்கிறாங்க, ஆண்டவராக நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. மனுஷன் என்னைக்கும் தேவனாக முடியாது. தேவன் தான் மனுஷனை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன்
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு சகாயர், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப இந்த சகாயத்தை, இந்த உதவியை பெறுகிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? என்ன சொல்லணும்? நம்ம வாசிங்க எபிரேயர் 13:6. இந்த உதவியை பெறுகிற நாம் எப்படி சொல்லணும்? அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு சகாயர். யார்? எந்த கர்த்தர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு சகாயர். நான் சத்தமா சொல்லுங்க, இது சத்தமா சொல்லணும். நான் அப்ப என் சூழ்நிலைகளை பார்த்து, நான் என் பிரச்சனைகளை பார்த்து, நான் என் எதிர்காலத்தை குறித்து, நான் என்னுடைய பிள்ளைகளை குறித்து, நான் சத்தம் குறைஞ்சிட்டு சத்தமா சொல்லுங்க, என் பிள்ளைகளை குறித்து நான் ஏன் பயப்பட மாட்டேன்? கர்த்தர் எனக்கு சகாயர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ எதை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னை எதிர்த்தா அவன் தேவனை எதிர்க்கிறதுக்கு சமம். ஏன்னா எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்துள்ளேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கையில், ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக. அது மட்டும் நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து கடன் செல்ல போகிறோம். மார்க்கு அதனுடைய 9ஆம் அதிகாரம், மார்க் 9 அதனுடைய 17 27 வரை உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றாங்க. சீஷனிடத்தில் வரும்போது அந்த பிள்ளையினுடைய காரியம் என்னென்னா 18ஆம் வசனம், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழித்து, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்போது சீஷர்களிடத்தில் போயிருக்கிறாரு தன்னுடைய பிள்ளையை குறித்து. அதான் பிள்ளையை பிசாசானவன் அழக்களிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அப்போ யாராவது கோவத்தில் பல்ல கடிச்சா உள்ள யார் இருக்கான்னு அர்த்தம்? யார் இருக்கா? அப்போ பல்லு போட்டான் என்ன செய்ய போகிறான்? அப்படி பல்லு கடித்தாலே உள்ள கிரிய பல்லு கடிக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து சத்தமாக ஹல்லேலூயா, நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ இயேசுவிடத்தில் வருகிறான். அப்போ இயேசு கேட்குறார் 21ஆம் வசனம், இது இவனுக்கு எவ்வளவு காலமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்ல, சிறு வயது முதல் இருக்கிறது. அப்போது ஒரு சிறு பிள்ளைய பிசாசு எப்போலேருந்தே ஆளுகை செய்கிறான். நம்ம நினைப்போம் வளர்ந்து அவன் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அவன் பாவம் செஞ்சு தான் பிசாசு ஆளுகை செய்வான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கும் பொழுதும், பெற்றோர் ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளாமல் இருந்தால், ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் இருந்தால், அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளையும் பிசாசு என்ன செய்ய முடியும்? இந்த வசனத்தை அதானே பார்க்க முடியுது. அப்போ லேட்டரான் பார்க்கும்போது அவனுக்கு ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் குறைவாக இருக்குது, விசுவாசம் இல்லை. அப்போ நம்ம பெற்றோர் அதுக்கு முன்னாடி காரணமாக இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு. பிள்ளைங்க அவங்களுடைய சுயமாக நிற்கிறது வரைக்கும் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறது யாருக்க வேலை? பெற்றோருடைய வேலை. பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பிள்ளைகள் இருக்கும். அப்போ அந்த பெற்றோர் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருந்தால் பிசாசு எங்கே தொட வாய்ப்பு இருக்குது? பிள்ளைகளை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு ஏசப்பா கேட்குறாரு, இது இவனுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்போம். சிறு பிள்ளையிலிருந்தே இவனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு. 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசுவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே தகப்பன் சொல்கிறாரு, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று
கண்ணீரோடே சத்தம் என்று சொன்னான். எப்படி சொல்கிறான், ஆண்டவரே விசுவாசிக்கணும் தான் எனக்கு விருப்பம், ஆனால் என்னால் விசுவாசிக்க முடியல. இதுதான் பலவீனம். பலவீனத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, உங்களை நம்பணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விசுவாசிக்க முடியல. இதுதான் பிள்ளையினுடைய அற்புதத்திற்கே தடையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிள்ளையினுடைய அற்புதத்துக்கு தடை யாருடைய விசுவாசம்? இந்த பிள்ளை பிசாசால் அலக்களிக்கப்படுவதற்கு இப்போ காரணமே யாராயிட்டா? கரெக்ட் தானே? நம் ஒரு கரெக்டாக பார்த்தா இதுதான் காரணம். அப்போது தகப்பன் சொல்கிறார், எனக்கு விசுவாசிக்கணும் நான் ஆனால் என்னை விசுவாசிக்க முடியல, நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இப்போ கர்த்தர் உதவி செய்கிறார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கொண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் அப்படியே பதித்துக் கொள்வோம். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார்.